வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை பயிறு அப்புறம் புதினா சேர்ந்த ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சிருக்கு. நான் அப்படியே தாளிக்கிறது அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துடுறேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, இல்லை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் வதங்கிடுது. 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி, மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் உப்பு. ஒரு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இஞ்சி ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் புதினா ஒரு 2 கைப்பிடி புதினா. இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் தக்காளி வெங்காயமும் வதங்கி எடுத்து இப்போ அதை சேர்க்கலாம். நம்ம அரைச்ச விழுது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி எடுத்து இப்போ ஒரு அரை கேரட்டை ஒரே ஒரு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் சோயா நல்லா உப்பு போட்டு வெந்நீரில் நல்லா இது பண்ணி சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம புதினா ரைஸ் தான் பண்ணுறோம். அதில் சோயாவும் பச்சை பயிரும் சேர்த்து பண்ணுறோம். நல்லா ஹை ப்ரோட்டீனோட ஒரு புதினா ரைஸ் தான் நம்ம இப்போ பண்ணுறோம். நான் பச்சை பயிறு 1 கப்பு அரிசி எடுத்துட்டேன். அதுக்கு அரை கப்பு பச்சை பயிறு எடுத்துகிட்டு இருக்கேன். அதை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா ஊற எடுத்து இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது பாஸ்மதி அரிசி சேர்த்துடலாம். அது நல்லா 1 கப்பு பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். சாதாரண சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அப்புறம் பயிறு ஒரு அரை கப் எடுத்துருக்கேன்னா மொத்தமாக சேர்த்து நான் ஒரு 3 கப்பு, எந்த கப்பில் எடுத்துக்கிட்டேனோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி விட போகிறேன். அளந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியும் விட்டுறேன். நம்ம தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சேர்த்திங்கன்னா அது சேராது. இப்போ மூடி வச்சிடலாம். நீங்கள் நார்மலான குக்கரில் வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். பாருங்கள், நல்லா ப்ரெஷர் அடங்கிட்டு நல்ல உருவராக வந்திருக்கு. கொஞ்சம் ஆறணும், உழப்பு ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது ப்ரோட்டீன் ரிச் புதினா ரைஸ் ரெடி ஆகிடுது. ஏன்னா சோயாலையும் ப்ரோட்டீன் இருக்குது, பச்சை பயிர்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் ரிச் புதினா ரைஸ் ரெடி ஆகிடுது. இதுக்கு தயிர் பச்சடி தான் நாங்கள் இன்றைக்கி தொட்டுக்க போகிறோம். ஸோ தயிர் பச்சடி ரெடியாக இருக்குது. தயிர் சாதத்துக்கு நான் மாங்காய் தொக்கு பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் தொட்டுக்க போகிறோம். இன்றைக்கி காலையில் ரெசிபி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெறும் புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிரெட் சாண்ட்விச் தான் பண்ணுவோம். வெஜிடபிள் சீஸ் பிரெட் சாண்ட்விச். வெஜிடபிள் நான் வரும் கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் சீஸ் துருவி வச்சுட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, எல்லாமே ரொம்ப சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. குடமிளகாயில் ஒரு பாதி மட்டும் எடுத்துட்டா போதும், ஃபுல்லாக போட வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம்.
உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுட்டாச்சு. இப்போது இதில் வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இப்போ இது கூடவே வந்து மிளகு பொடி சேர்த்துக்கலாம். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் ப்ரெட்டில் வந்து வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சீஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து மோசரோலா சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து ப்ரெட்டு, இப்போ ப்ரெட்டு இருக்கிறதுனால நான் பண்ணுறேன். இப்போ ப்ரெட்டு இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, பராட்டா பண்ணுறோம் இல்லையா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் இட்டுடலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது ப்ரெட்டு இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கை அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மூடிடலாம். மிளகாய் வெண்ணெய் தடவிடுவோம். இப்போ தோசை கல் காஞ்சிடுது. நம்முடைய சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுது, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல தக்காளி சாஸ் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு ப்ரெட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி மாவில் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் பராட்டாவாக கூட பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இல்லை, நம்மளுடைய இஷ்டம் தான். இதில் எந்த காய்கறி இருக்கோ, என்ன இருக்கோ வீட்டில் அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ கேரட் இருந்தால் அதை கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். எது இருக்கோ நம்ம போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சீஸ் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து கசகசா பொடி அரைக்க போகிறோம். இந்த பொடி வந்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். கூட்டு பண்ணுறோம் இல்லையா, புடலங்காய் கூட்டு, சௌ கூட்டு, இல்லை பூசணிக்காய் கூட்டு, இந்த மாதிரி எந்த கூட்டு பண்ணாலும் நீங்கள் இந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். இந்த பொடி போட்டு அந்த கூட்டு பண்ணலாம். அதுக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன். இதுக்கு மெயினாக 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதுதான் தேவை. இதெல்லாம் ட்ரை வால்நிலை வறுத்துக்க போகிறோம். கடாய் வந்து காஞ்செடுத்து அதில் உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வறுபட்டுருத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் வறுபட்டுருத்து கசகசா போட்டுக்கலாம். இப்போ கசகசா பாருங்கள் நல்லா பொரிஞ்செடுத்து அதையும் எடுத்துடலாம். வரமிளகா வறுபட்டுருத்து தேங்காய் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காயும் வறுபட்டுருது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்த சாமான் வந்து நல்லா ஆறிடுத்து அரைச்சிடலாம். நான் வந்து இந்த கடாயில் சூட்லேயே வந்து இதுக்கு தேவையான உப்பையும் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் சேர்க்கறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்மளுடைய கசகசா பொடி வந்து ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு நல்ல சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூட்டெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, புடலங்காய் கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு, இல்லைனா சௌ கூட்டு, எந்த கூட்டு பண்ணாலும் இந்த பொடியை கூட சேர்த்து போடலாம். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க.
அதே மாதிரி அடிக்கடி கையலம்புங்க, அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. அப்புறம் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஊர் உலகம் சித்ரா முரளிஸ் கிச்சன் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.